மரணம் வரும் வரை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஒன்று அறியாமையில், அறியாமன்னா எனக்கு தெரியாம அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுடையக்கு இணை வைக்கிற பாவமா இருந்தாலும் எனக்கு தெரியாது, அதோடைய விளக்கங்கள் எனக்கு சொல்லப்படலை, அதனால் அந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்பவருக்கும் அதை மீண்டு மன்னிப்பு தேடிக்கொள்வரும் மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிந்தே பாவங்களை செய்து கொண்டே இருந்து மலக்குல் மௌத் மரணம் நேரம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் ரூகை எடுக்க வரும்போது அவரை பார்த்து விட்டு கதறினாலோ கத்தினாலோ பாவ மன்னிப்பு தேடினாலோ என்ன செய்யாது, மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. நல்லா தடுத்துட்டான். அது முஸ்லிம்கள் எவ்வளவுதான் ஒரு தொழுதாலும் எவ்வளவுதான் நன்மையை செய்தாலும் அறிந்து கொண்டு பாவங்களை செய்துவிட்ட நிலையில், தௌபா செய்யாத நிலையில் அந்த மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். காபீர்களையும் அவர்களையும் இணையாக கூறுகின்றான். அவர்களுக்கும் காபீர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. மேலும் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த 100 பெரும்பாவங்களில் முதன்மையாக இமாம் அவர்கள் இணை வைக்கும் காரியத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இணை வைப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு நிகரான தெய்வங்களை உருவாக்குவது, அதாவது சிலைகளை உருவாக்குவது. இறை மறுப்பாளர்கள் சிலையை உருவாக்கி அந்த சிலையை தன்னுடைய கடவுள் என்று வணங்குவது. அல்லது யூதர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் வேதனையோடு அவர்களுக்கு உது செய்ய தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது, அந்த தண்ணீரை முகத்தில் தெளித்தபடியே சக்கராத்துடைய இறுதி நேரத்தில் சொல்கிறார்களே, என்னுடைய மக்களே, எனக்கு என் மரணத்துக்கு பின்னால் என்னுடைய கபரடியை நீங்கள் வணக்க ஸ்தலமாக, அதாவது கொண்டாடப்படும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை சொல்லிவிட்டு கூறினார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்துவானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்களை அடக்கம் செய்து அந்த அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபரில வணக்கத்தலமா ஆக்கிறாதீங்க, அங்கே விழாக்களை கொண்டாடிராதீங்க. இன்னைக்கு ரவுலா ஷரீஃப்ல மதீனாவுல போறோம், அந்த இடத்தில் கையை தூக்குனாலே ஒருவர் என்ன செய்வார், ஸ்காடு ஒருத்தர் இருப்பார், கையை தட்டி விட்டுருவார், சலாம் சொல்லிட்டு நவண்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல இன்னும் துவா செய்வதற்கு கூட அனுமதி கிடையாது. துவா என்றால் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை கேட்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல, அல்லாஹ்வும் அனுமதி கொடுக்கல. அப்ப யூதர்கள் வழி கொண்டு வந்த அந்த வழிமுறை என்ன வழிமுறை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உண்ட சிலை வணக்கம் செய்தான் வந்து உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் என்ன செய்றீங்க, மறந்துட்டீங்களே, எவ்வளவு நல்லவர்களா இருந்தாங்க, இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல பணி செய்தாங்க, நீங்க அவர்களை சிலையா வடிச்சு வைக்க வேணாமா? வணங்க சொல்லல, ஞாபகார்த்தமா ஞாபகார்த்தமா உங்களை சிலை ஆரம்பத்தில் என்ன செய்யறான் செய்தான், அவங்களை சிலைகளா வடிச்சு ஞாபகம் வச்சுக்கங்க அப்படிங்கும் போது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அப்பதான் சிலை வணக்கம் உருவாகுது. ஆரம்பத்துல சிலை வழிபாடு என்பது இல்லாமல் ஞாபகார்த்தமாக அந்த சிலைகள் உருவாக்கப்படுகிறது. அதிலிருந்து பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில்தான் சிலை வழிபாடம் அதிகமாக ஆகிவிட்டது. காளை கன்றுகளை பசு மாடுகளை வணங்கக்கூடிய வழிபாடும் ஏற்பட்டு விட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, தர்கா வழிபாடு யூதர்களினால் ஏற்படுத்தக்கூடியது. அந்த நபிமார்களை நல்லடியார்கள், நபிமார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடக்கிறவங்க யாருண்டா, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களைத்தான் அவங்க வணக்கத்தலங்களா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அப்ப இன்னைக்கு தர்காக்கள்ல முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம் சென்று என்ன செய்யறோம், அங்கே பிரார்த்தனை செய்கிறோம். என்ன பிரார்த்தனை செய்யறோம்? அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. கபரில் அடக்கப்பட்டவங்கள்ட்ட போய் மக்கள் கேட்கிறாங்க, ஜியாரத் என்கிற பெயரில் என்ன செய்யறோம், போய் அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க, ஷஃபாத் செய்யுங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதை கேட்கிறாங்களா இல்லையா? மக்கத்து குறைஷியர்கள் இப்படித்தானே கேட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நபியே இந்த குறைஷியர்களை, இந்த காபிர்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கிறது யாருன்னு கேளுங்க, பூமியிலிருந்து விளை நிலங்களை விளைய செய்யறது யாருன்னு கேளுங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்தது, உயிரை எடுப்பது, உயிரிலிருந்து உயிர் உள்ளதை உருவாக்குவன் யார், உயிர் உள்ளதிலிருந்து இறந்தவற்றை உருவாக்குவன் யார் என்று கேளுங்க நபியே, உங்களுக்கு செவிப்புலன்களையும் நாவையும் கண்ணையும் கொடுத்தது யார் என்று கேளுங்க, அதுக்கு அதிகாரம் உடையவன் யார் என்று கேளுங்கள் நபியே என்று சொன்ன போது
அந்த குஃபார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். யாருங்க சொன்னா? மக்கத்தில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்த அந்த குறைஷியர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு உயிர் கொடுத்தது அல்லாதான், உணவளிக்கிறது அல்லாதான், வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கிறது அல்லாதான், எங்களுடைய காது செவிகள் கண்கள் அனைத்தையும் கொடுத்தது அல்லாதான். தௌஹீதின் அடிப்படை ருபூபியாவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அல் உலூஹியா வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ்வை வணங்குவதோடு லாத் உஸா என்கிற அவர்களுடைய முன்னோர்களுடைய சிலைகளையும் சிலைகளாக வடித்துக் கொண்டு அவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை? எங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, கவனமா எச்சரிக்கையா கேட்கணும். லாத்தே, நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, ஷஃபாத் செய்யுங்க. ஏன் தெரியுமா? நாங்க பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கோம், நீங்க நல்லவர்கள், நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான். எப்படி கேட்டாங்க? அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் காபிர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி கேட்டுகின்றான். அதாவது முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் முடிவு பண்ணி தன்னுடைய திருமறையில வசனத்தை இறக்கி விட்டான். இவர்கள் தெளிவான காபிர்கள். இதே போலதான் இன்னைக்கு தர்காவில் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கபரு ஜியாரத் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை என்ன? கபறுகளை நீங்க ஜியாரத் செய்யுங்க. ஏன் ஜியாரத் செய்யுங்க? உங்களுடைய மரணத்தை அது ஞாபகம் ஊட்டும்னு சொன்னாங்க. கபருடையனா எங்க கபரு? பொது மையவாடி, எங்கெல்லாம் பொது மையவாடிகள் இருக்கிறதோ அவ்வப்போது அங்கே போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அது. அங்கே போய் அந்த கபராளிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கபராளிகளே என்று சலாம் சொல்லிவிட்டு அந்த கபராளிகளுக்காக நம்ம துஆ செய்யணும். அந்த இடத்துல நின்றுகிட்டு அந்த கபராளிகளுக்காக நாம துஆ செய்யணும். ஏனென்றால் அவங்கள கூட பவர் நம்மளுக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், தீயவர்களாக இருந்தால் அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆக இரண்டு பேருக்குமே நாம் சொல்வது விளங்காது. ஆனால் கபர் தர்காக்களில் போய் என்ன செய்கிறோம்? அங்கே அடங்கக்கூடிய நல்லடியார்கள், நல்லடியார்களை பத்தி பேச வரல. அவர்கள் நல்லடியார்களா அல்லது நல்லடியார்கள் இல்லையா என்பதை அல்லாஹ் அறிவான். அவர்கள் நல்ல அடியார்களாகவே இருந்தாலும் அவர்களிடம் கேட்க ஏதேனும் அனுமதி இருக்கிறதா? இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வை அழைக்காமல் ஒருவர் மூலியமாக பரிந்துரை கேட்கிறாரோ அவர் யாராக மாறிவிடுகிறார்? இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகமான மக்கள் தெரிந்து செய்யக்கூடிய மக்கள் 10%, இதை தெரியாம செய்யக்கூடிய மக்கள் தான் 90%. அவங்க செய்யறாங்க, நானும் செய்யறேன், வேற வழியே இல்லை. அங்கே போனா நோய் குணமாகும், நம்முடைய முசீபத்துகள்லாம் நீங்கிருமா, அந்த அப்பாட்ட போய் துவா செஞ்சிடணும், அந்த அவுலியாட்ட போய் துவா செஞ்சிடணும், அங்கே நேர்ச்சை செய்யணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும். அல் உலுகியாவுடைய தௌஹீதுடைய அடிப்படையில் என்ன வருது? நேர்ச்சைகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும், வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். நோன்பு ஜக்காத் எல்லாமே இன்ன ஸலாத்தி வ நுஸகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத், என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே என்று சொல்லுங்கள் நபியே நீங்கள் அந்த குஃபார்களும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அப்ப எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை, அல்லாஹ்வுக்கு தான் வணக்கம். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு மனிதரையோ அல்லது அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு இணையாக கேட்பார் என்று நான் நினைத்தால் இதுதான் பெரிய இணை வைப்பு. அல்லாஹ் ஒரே நேரத்தில் பல மில்லியன் கோடி மக்களுடைய துவாக்களை கேட்பான். ஒரு மனிதரால் கேட்க முடியுமா? உயிரோட உள்ள மனிதராலேயே 2 காதுகள் கொடுக்கப்பட்ட மனிதரால் 2 பேர் பேசுறதை ஒரே நேரத்தில் கேட்க முடியாது. இந்த காதுல ஒருத்தர் வந்து பேசு, இந்த பக்கம் ஒருத்தர் பேசு, ரெண்டையுமா நான் கேட்கிறேன்னா கேட்க முடியுமா? கேட்க முடியாத போது கபரில் அடங்கி இருப்பவர் எப்படி கேட்பார்? ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அவுலியாடம் போய் பிரார்த்தனை செய்யறாங்க. அது மட்டுமல்ல, அந்த தர்காவுக்கே போகாம வெளியிலிருந்து வீடுகளில் இருந்து அந்த அவுலியாக்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி விளங்கும் அவங்களுக்கு? அப்ப அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் கேட்பதை போன்று அவன் கேட்பான். தௌஹீதில் அடிப்படை அஸ்மா வ சிஃபாத்தையும் தடுக்கிறார்கள்.
அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வுடைய தன்மைகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஒழுங்கும். அல் பசீரு அவன் பார்ப்பவன். எப்படி பார்ப்பவன்? அனைத்தையும் பார்ப்பவன். 7 வானங்களை பார்ப்பவன், 7 பூமியை பார்ப்பவன். அல் சமீ அவன் கேட்பவன். எப்படி கேட்பவன்? ஒரே நேரத்தில் அகில உலகளை எல்லாம் படைத்த மக்களை துவாக்களை கேட்பவன். கடல்வாழ் உயிரினங்களுடைய உயிர்களை கேட்பவன், அந்த துவாக்களை கேட்பவன். எறும்புகளுடைய துவாக்களை கேட்பவன், அதாவது அதனுடைய மொழிகளை கேட்பவன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், அது எறும்பாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், அனைத்தையும் சேர்ப்பவன் அன் சமீர். அவனுடைய கேட்கும் திறனுக்கும் ஒரு கபருடைய கபரில் படுத்திருப்பவருடைய கேட்கும் திறனுக்கும் சமமாக்குகிறார்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் இணை வைப்பாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இது போன்று பெரும் இணை வைப்பிருந்து என்ன செய்யணும்? விளைவிக்கணும். சகோதரர்களே, எக்காரணம் மன்னிப்பே இல்லை என்றான். தெரிந்து தெரியாமல் இருந்து இது போன்ற ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது, ஓ நான் இதுவரையும் தவறு செஞ்சிட்டேனா, இவ்வளவு விஷயம் இருக்கா, அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த தன்மையை கொடுக்கணுமா, இவங்களுக்கு இல்லையா, உடனே தெரிஞ்சிடும். நம்மில் பல பேர் இருந்தாலும் அவர்களை தடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த தலைப்புல நம்ம பேசல, ஓரளவு சுருக்கமா ஒரு 4-5 தான் பார்க்க முடியும். வர வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபுகளுடைய முழு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக பெரும்பாவங்களில் இமாம் அவர்கள் பெற்றோருக்கு மாறு செய்வதை கொண்டு வருகிறார்கள். தௌஹீதுல் அர்-ருபூபியாவுக்கு அடுத்து, தௌஹீது அல் உலூஹியாவுக்கு அடுத்து, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத்துக்கு அடுத்து எதை கொண்டு வருகிறார்கள்? பெற்றோர் தாய் தந்தையருக்கு மாறு செய்யும் பிள்ளைகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிக பெரும் பாவங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை பெற்றோரை ஏசுவதாகும், திட்டுவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் ஒரு பிள்ளை பெற்றோரை ஏசுவாரா? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆச்சரியமா கேட்கிறாங்க, ஒரு பிள்ளை பெற்றோரை ஏசுவாரா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவன் கோபத்தில் இன்னொருவருடைய பெற்றோரை ஏசுவான். என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துட்டா என்ன பண்ணுவான்? ஆப்போசிட்ல உள்ள அந்த மனிதனுடைய பெற்றோரை ஏசுவான். இன்னாருடைய மகனன்னு திட்டிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? இவன் பெற்றோரை ஏசுவான். அப்படி ஏச வைத்து விட்டால் அந்த பாவம் இவனுக்கு தான் சேரும். அப்ப உடனே என்ன சொல்றாங்க? ஆமாம், திட்டுவான்னு சொல்லல, வேற ஒரு மனிதனுடைய சண்டையிடக்கூடிய ஏதேனும் ஒரு கருத்து முரண்பாடு வந்து விட்டால் அவன் பெற்றோரை ஏசுவான், உடனே அவன் இவர் பெற்றோரை ஏசுவார். அது போன்று ஏச வைத்து விட்டால் அந்த பாவம் அவனுக்கு சேரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? கஷ்டப்பட்டு வபில் வாலிதைனி இக்ஸானா ஹமலத்துஹு உம்முஹு வகுனன் அலா வகுன். வகுன் என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதியில் எல்லாத்தையுமே போட்டாலும் பொருந்தும். கஷ்டம், துயரம், துன்பம், சிரமம், எது என்னென்னலாம் இருக்கும். இந்த வகுன் என்ற சொல் தமிழ் அகராதியில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அது போன்ற ஒரு சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வகுன் அலா வகுன், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அவனுடைய தாய் அவனை சுமந்து கொண்டு அலைந்தால், பிறகு அந்த இரத்தத்தோடு அவனை ஈன்றெடுத்தால், அந்த இரத்தம், அந்த குருதி அவளுடைய உடலில் இருந்து சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய மார்பிலிருந்து இரத்தத்தை பாலாக மாற்றி அந்த பிள்ளைக்கு கொடுத்தால், வேதனை, பிரசவமான வேதனை, அந்த வேதனை அடங்கி முடிவதற்குள் யாரால அங்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை எடுத்து பாருங்க. பனு இஸ்ரவேல்ல தன்னுடைய தாயை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னுடைய தந்தையை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த இரத்தம், வேதனை, அவளுடைய மர்ம உறுப்பிலிருந்து அந்த குழந்தை வெளியேறிய அந்த வேதனை தாங்க முடியாது. எவ்வளவு பெரிய பலசாலி ஆனாலும் இறந்து விடுவான். விஞ்ஞானியுடைய தகவல், ஒரு டெல்லுக்கு மேல் அந்த வலியை தாங்க முடியாது. அந்த வலியோடு தன்னுடைய பிள்ளைக்கு பாலை கொடுக்கிறாள். அந்த பிள்ளையை ஈண்டெடுத்து வளர்த்து விடுகிறாள். அந்த பிள்ளை வளர்ந்து வாலிப வயதை அடையும் வரை அந்த தந்தை படாத பாடுபட்டு அந்த பிள்ளையை உருவாக்குகிறார். தன்னுடைய வாழ்நாளை அந்த பிள்ளைகளுக்காக செலவிடுகிறார்.
தன்னுடைய வருமானத்தை அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்கிறார். எவ்வளவு கஷ்டங்க. ஒரு நண்பர் ஒரு சிறிய உதவி செஞ்சிட்டார், அதுக்கு கைமாறா கண்ணிமைக்கும் நேரத்தில் தேங்க்ஸ் சொல்றோம், நன்றி சொல்றோம். ஒரு சகோதரர் சிறிய உதவி செஞ்சுட்டா, அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவி, அன்னைக்கு நீங்க உதவி செய்யலன்னா நான் வடிதவறி போயிருப்பேன், எனக்கு பெரிய சிரமமா இருக்கும், என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமா இருக்கும் சொல்றோமா இல்லையா? மிகப்பெரிய நன்றி கெட்ட மிகப்பெரிய பாவம், கொடிய பாவம். மிகப்பெரிய பாவத்தில் இமாம் அவர்கள் பெற்றோருக்கு மாறு செய்யும் விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கும் நன்றி செலுத்து, பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, ரெண்டு சமமா சொல்றாங்க. என்ன செய்யணும்? பெற்றோர்கள் எவ்வளவுதான் விஷயங்கள் பாவங்கள் செய்தாலும், யார சொல்லல என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு அநீதம் செய்தாலுமா, ஆமாம் அநீதம் செய்தாலும் தான் அவர்களுக்கு நீ கட்டுப்படணும். அநீதம் என்றால் என்ன? உரிமைகளை பறிப்பது, தாங்க முடியாத துன்பத்தை அவனுக்கு கொடுப்பது. அநீதம் என்றால் ஒரு மனிதன் தன்னால் தாங்க முடியாத துன்பம், அதான் அநீதம். அநீதம் இழைக்கப்பட்டவனின் துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அநீதம் செய்தாலும் என்ன செய்யணும்? உன்னுடைய தாய்க்கும் தந்தையருக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகோதரர்களே பெற்றோர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. வாலிபர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். கவனக்குறைவோடு அவங்களுடைய பேச்சுக்களை மீறிடக்கூடாது. அவர்கள் அறியாமல் ஏதேனும் சொல்லிட்டா சபுரா போங்க, பொறுமையா இருங்க. அவர்களுக்கு பணிவோடு எடுத்து சொல்லணும். அவர்கள் செய்கின்ற விஷயம் தவறுகளாக இருந்து உங்களுக்கு அது நன்மையாக படுமானால் பணிவோடு அதை பெற்றோர்களை எடுத்து சொல்லணும். அவர்களிடத்தில் முரண்படக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நன்றி உள்ளவர்களாக, நன்றி விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தாயும் தந்தையும் தான். தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். பத்தி நிறைய நம்ம ஹதீசுகள்லாம் கேட்டிருப்போம். இதனால நம்ம பாவங்களை அடுத்தடுத்து சொல்லணுங்கிறதுக்காக மிக பெரும் பாவங்கள்ல அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது அடுத்தபடியா பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, அவர்களை துன்புறுத்துவதை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக இமாம் சாலிஹ் இப்னு அப்துல்லா அவர்கள் கொண்டு வருவது என்ன பாவம் என்றால் பொய் சாட்சி சொல்வது. மூணாவது பெரும் பாவம். இதுக்கடுத்து எவ்வளோ பாவங்கள்லாம் இருக்கு. என்ன பாவத்தை கொண்டு வராங்க? பொய் சாட்சி சொல்லுவது. ஒரு மனிதன் இந்த தவறுதான் செய்தான் என்று அவன் பார்க்காத ஒன்றை பார்த்தேன் என்று சொல்லுவது, அவன் கேட்காத ஒன்றை கேட்டேன் என்று சொல்லுவது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நீதிமன்றங்கள்ல பார்க்கிறோம் எவ்வளோ பொய் சாட்சி. பொய் சாட்சின்னு ஆள் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா பொய் சாட்சிகளை ஏற்றுவாங்க. ஒரு 1000 ரூபா காசுக்கு 500 ரூபா காசுக்கு பொய் வழக்குக்கு சாட்சி சொல்லுவாங்க. அந்த நபருக்கு தண்டனை வழங்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுபோல் சொத்துக்கள்லையோ குடும்பத்திலேயோ எந்த ஒரு விஷயத்திலோ, கணவன் மனைவிக்கு இடையிலேயோ, கணவன் மனைவி இடை பிரிவுகள்லையோ சேருதல்கள்லையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொய் சாட்சி சொல்லிடக்கூடாது. இவன் இப்படித்தான் பண்ணா, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், இந்த நபர் இப்படித்தான் சொன்னாரு, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் மூணாவது பெரும்பாவம் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. மிக பெரும் பாவங்களான தாய் தந்தையருக்கு மாறு செய்வது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்து மூணாவது பாவத்தை சொல்லும் போது பொய் சாட்சி சொல்லுவது, பொய் சாட்சி சொல்லுவது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் போதும் நிறுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு பதட்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு மூணாவது பெரும்பாவமாக பொய் சாட்சி சொல்லுவதை எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்ற. வாய் தவறி விட நான் கேட்காததை, நான் பார்க்காததை யார்கிட்டையும் நான் பார்த்தேன் கேட்டேன்னு சொல்லிடாதீங்க. இது மிகப்பெரிய பாவத்தில், விளையாட்டா கூட சொல்லிடக்கூடாது, மிகப்பெரிய பாவத்தில் வந்து சேர்ந்தோம். அடுத்து நாலாவது விஷயமாக கொலை செய்வதை கொண்டு வருகிறார்கள். கொலை செய்வது எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு சொன்னாங்க ஒரு காலம் வந்து நெருங்கும், உலக அழிவு நேரத்தில் கொலைகள் பெருகிவிடும் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எதனால் கொலை செய்யப்பட்டான் அவனுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது போன்றே இன்னைக்கு நடக்குது. சமீபத்தில் ஒரு கொலை நடக்குது, இதே வண்ணாரப்பேட்டை பகுதி தான் நினைக்கிறேன். அந்த கொலையாளியை காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கொலையாளி சொல்றான், நான் வெட்ட வந்த இவர் இல்லை, வேற ஒரு நபர், நான் மாத்தி வெட்டிட்டேன்னு சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அவருக்கு தெரியல, என்னை ஒருத்த வெட்டுறா, நான் எதுக்கு வெட்டப்படுறேன்னு தெரியல. இறந்து போனவருக்கு தெரிஞ்சிருக்குமா?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் கொலை செய்யப்படுவான், ஆனால் எதற்கு நான் கொலை செய்யப்படுறேன்னு தெரியாம அவன் கொலையாவான். ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே நடக்குது. இன்னைக்கு உலக அழிவுடைய எச்சரிக்கை இதெல்லாம். அந்த காலத்துல ஒரு கொலைங்கிற 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட்லைன்ல வரும் தந்தி பேப்பர், இது போன்று மதுரையில் கொலை, சென்னையில் ஒருவர் வெட்டி கொலைண்டு. இன்னைக்கு அது ஓரத்துடைய ஒரு செய்தி ஆயிடுச்சு. இங்க 10 பேர் கொலை, இங்க 5 பேர் கொலை. 3 நாளைக்கு முன்னாடி மன்னாரப்பேட்டையில ஒருவரை வெட்டுறாங்க. இதே ஜவுளி கடலையில் நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அப்ப எங்க எல்லாம் சேர்ந்தாலோ வெட்டுதல், கொலை செய்தல், இது பெரும் பாவமாங்க. நம்ம கொலை செய்ய மாட்டோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணம் தான் வாழ்க்கைன்னாங்க. ஒரு மனிதர் நம்மளுக்கு மாறு செஞ்சிட்டார், நம்மளுக்கு வெறுப்பை உண்டாக்கிட்டார், அந்த கொலை செய்து விடுவோமா என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. என்ன வருமா இல்லையா? ஷைத்தான் என்னதான் போட்டுறணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப பண்றாங்க, நினைப்போமா இல்லையா? ரொம்ப அதிகமா ஒருவன் நம்மளுக்கு ஆதங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது இவன் சரிப்பட்டு வரமாட்டான், ஷைத்தான் எண்ணத்தை தூண்டுவான். எண்ணம் கூட ஒரு நாள் என்ன செய்யும்? கெட்ட எண்ணம் மாறக்கூடிய வாய்ப்பு. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். 4வது பெரும்பாவத்தில் கொலை செய்வது வருகிறது. அந்த எண்ணம் கூட நம்மளுக்கு வரக்கூடாது. அது போன்ற எண்ணங்கள் வந்தால் அல்லாஹ்ட்ட உடனே தௌபா செய்யணும். யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு, நான் இது போன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இருந்து பாதுகாவல் தேடணும் சகோதரர்களே. அடுத்தாக இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் சூனியம் செய்வது. சூனியக்காரர்களை நம்புவது, பிற மனிதர்களுக்கு சூனியம் செய்வது. சூனியம் இருக்கா என்றால் இருக்கிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் சூனியம் இருக்கிறது. அந்த சூனியம் பலிக்குமா என்றால் தெரியாது. அல்லாஹ் நாடினால் பலிக்குமா? அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ். இதான் நம்முடைய கொள்கை. சூனியம் இருக்கா? இருக்கு. இருக்குன்னால சூனியக்காரன்ட்ட போயிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சூனியத்தை பற்றி தன்னுடைய திருமறையில நிறைய இடங்கள்ல கூறுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சூனியம் வைக்கப்பட்டதை சொல்றான். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. ஒரு யூதன் சூனியம் வைத்தான். இதையெல்லாம் நம்பிக்கொண்டு ஒரு மனிதன் நம்மளுக்கு துரோகம் செஞ்சா தர்காவில் போவோம். இல்லை சூனியம் வைக்கிற நபர்கள்னா இருக்கிறாங்க, ஷைத்தான்கள். அவர்களிடம் போய் இந்த மனிதரை நான் என்ன செய்யணும்? முடக்கணும். இந்தாங்க ஒரு 10,000 எடுத்துக்கங்க, 20,000 எடுத்துக்கங்க, சூனியம் செய்யுங்க அப்படின்னா சூனியம் செய்யறாங்களா இல்லையா? அல்லாஹ் நாடினால் விதியின் பிரகாரம் அது பலிக்கும், பலிக்காது, அதை நம்ம போக தேவையில்லை. ஆனால் இது போன்று நம்பிக்கை வைத்து ஒரு மனிதரை ஆயுதம் இல்லாமல் நான் சூனியம் வைத்து நான் தவிர்த்து விடுவேன் என்று ஒரு மனிதன் சூனியத்தை நம்பி போவான் என்றால் அது மிகப்பெரிய பாவமாகும். 5வது பாவத்தில் இமாம் அவர்கள் கொண்டு வர்றார். சூனியம் சம்பந்தப்பட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாது? அதன் பக்கமே போய்விடக்கூடாது சகோதரர்களை. ஏன்னா அது பக்கம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோம். அதனால ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதோடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அதை பத்தி நம்ம நினைக்க போறதில்லை. என்றாவது ஒரு நாள் அது போன்ற வாய்ப்புகள் வந்தாலும் சோதனை. ஏன்னா ஒரு மனிதன் எப்பொழுதுமே நம்ம தௌஹீத்வாதியாகவும் நிலையான நிலைவாதியாக தான் இருப்போம். எப்போ ஒரு மனிதன் பிறழுவான் தெரியுமா? அவனுக்கு சோதனை வரும்போது தான், அவனுக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் அவனுடைய மனசு தடுமாறும். அதுவரை ஒரு மனிதன் இயல்புல தான் இருப்பான். இயல்புல இருக்க மனிதன், எல்லா மனிதன் நல்லவர்கள் தான். சலஃபுமால் உலமாக்கள் சொல்லுவார்கள், தவறு அவனுக்கு கண்முன்னே இருக்கும் வரை, தெரியும் வரை அவன் நல்லவன் தான் சொல்லுவாங்க. பாவம் அவனுக்கு முன்னாடி வர்ற வரையும் அவனுக்கு நல்லவன் தான். அவன் வரும்போது அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஈமானிய அடிப்படையோடு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவான். அடுத்ததாக வட்டி வாங்குவது. 6வது இடத்தில் இமாம் அவர்கள் கூறி காட்டுகின்றால், வட்டி வாங்குவது எல்லாருக்கும் தெரியும், நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க. மிக பெரும் கொடிய பாவம். ஏனென்றால் வட்டி என்பது அல்லாஹுவால் தடை செய்யப்பட்டு அல்லாஹுவால் போர் செய்ய அழைக்கப்படக்கூடிய பாவம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டிக்கு வாங்குறீங்களா, என்னோட போர் செய்ய வர்றீங்களான்னு கூப்பிடுறான் அல்லாஹ். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை பரக்கத் இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுவான்னு சொல்றான். இன்னைக்கு வீடுகள்லாம் லீஸுக்கு இருக்கிறோம், அதை பெருமையாக சொல்லக்கூடிய மக்கள். அதை லீஸுக்கு இருக்கிறதை எப்படி படித்தரம் போடுறாங்கன்னா, வாடகை வீடு, லீஸு வீடு, சொந்த வீடு. இங்க எங்க இடையில லீஸ் வந்தது? மார்க்கத்தில் லீஸ் ஒப்பந்தமே இல்லையே. வாடகைக்கு அடுத்து சொந்த வீடு தான்.
அதை பெருமை கொள்ளக்கூடிய மக்கள் நாங்கள் லீஸுக்கு இருக்கோம், அப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கள் வட்டிக்கு இருக்கோம் என்பதை தெளிவாக டிக்ளேர் செய்யக்கூடிய மக்கள். அது விளக்க வேற கேட்கிறாங்க, லீஸுக்கு இருக்க எப்படி வட்டி ஆகும்? தெளிவா நேரடியான வட்டி. வாடகை தான் நீங்க சாப்பிடுறீங்களே, கொடுக்கலையே. 5 லட்சம் கொடுத்து 3 வருஷத்துக்கு வீடை ஒப்பந்தம் போட்டுறீங்க, அல்லது 2 வருஷத்துக்கு போட்டுறீங்க. அந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள வாடகை நீங்க கொடுக்குறீங்களா? அந்த 10,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை, அதான் நீங்க வட்டி. அந்த வட்டியை நீங்க எடுத்துக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதிக வாடகை, அதிக அட்வான்ஸ், குறைந்த வட்டி. அதாவது குறைந்த வாடகை. அதாவது 5 லட்சத்துக்கு பதிலாக நாங்கள் 10 லட்சம் தந்துடுறோம், 5,000 ரூபாய் வாடகைக்கு பதிலாக நாங்கள் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துடுறோம். இது அல்லாஹ்வை ஏமாத்துற சலஃப் உலமாக்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இது அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய வழி. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருந்தால், அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று போய் அந்த பாத்தியை வலையை கட்டிவிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அந்த மீனை பிடித்து விடுவார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க? சனிக்கிழமை நாங்க கடலுக்கு போக கூடாது, அதே அல்லாஹ்வுடைய கட்டளை. நாங்க சனிக்கிழமை போகலையே, வெள்ளிக்கிழமை போய் வலையை கட்டிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் மீனை பிடிச்சிட்டு வந்தோம். அல்லாஹ்வை ஏமாற்ற வேலையா இல்லையா? பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொழுப்பை தடை செய்திருந்தான். மாட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, எதுவா இருந்தாலும் கொழுப்பை தின்னோம்னா, கொழுப்பு அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கா. சுவையானது கொழுப்பு, கறியோடு சேர்ந்து வெள்ளையாக இருக்கும் கொழுப்பு. அந்த கொழுப்பை விரும்பி சாப்பிடுகிற நிறைய பேர். அது இல்லைன்னா டேஸ்டே வராது. ஆனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு அந்த கொழுப்பை அறுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு வெறும் கறி மட்டும்தான் திங்கணும். கொழுப்பு ஹராம். என்ன செய்வார்களாம் தெரியுமா? அந்த கொழுப்புலையும் எடுத்து அதை காய்ச்சி நெய்யி மாதிரி உருக்கி அதை ஊற்றி சாப்பிடுவார்கள். கேட்டா என்ன செய்வாங்களா? கொழுப்பு தானே எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, நாங்க அதை உருக்கிட்டோமே, உருக்கி அதை எண்ணெயாதானே ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற இருக்கு. இந்த லீஸ் ஒப்பந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குண்டா, சொல்வதை அப்படியே கேட்பது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது சகோதரர்கள். அடுத்து அனாதையின் சொத்தை உண்பது, போரில் புறமுதுகிட்டி ஓடுவது, ஒழுக்கமுள்ள இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்வது, இதோட பெரும்பாவங்கள் முடிக்கிறாங்க இமாம் அவர்கள். போரில் புறமுதுகு விட்டு கோழைகளாக ஒரு எதிராளி வந்து விட்டால் அவர்களை விட்டு ஓடக்கூடாது. ஷஹீதே ஆனாலும் அந்த போரில் முன்னாடி நிற்க வேண்டும். அதே போல் அவதூறு சொல்லக்கூடாது. ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணின் மீது எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த பெண் இப்படித்தான், அவளை பத்தி எனக்கு தெரியும், அல்லாஹ் பாதுகாக்கணும், இது போன்ற வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டு கப்பு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. அடுத்து அனாதையின் சொத்துக்களை, எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டு விடக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் பெரிய விரிவான தலைப்பு. இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்குது. எத்தீமான பிள்ளைகள் எத்தீம்கானான்னு வச்சிருக்காங்க, கணக்கு எல்லாம் அவங்க சரி செஞ்சு வச்சுக்கிறணும். எத்தீம்கானா மதார்சாக்கள், எத்தீம்கானா வருமானங்கள், அனாதை பிள்ளைகள் சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். நம்ம அந்த மாதிரி கேட்டகரியில வரமாட்டோம். இருந்தாலும் பெரும் பாவங்கள் இல்ல இமாம் அவர்களை கொண்டு வர சௌர்கள். ஆகவே இது போன்ற பாவங்களில் நாம் இருந்தால் எச்சரிக்கையா இருக்கணும். இது போன்ற பாவங்கள் இருந்து நம்ம விலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அறியாமையில் இருந்தால் இது போன்ற விளக்கங்கள் கூறப்படும் போது அதிலிருந்து உடனே தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ் உடனே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம் அனைவரும் பெரும் பாவத்தை விட்டும் விலக்கி, சிறு பாவங்களிலிருந்தும் விலக்கி நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. வாஹிரத்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லா அவர்கள் இஸ்முல் கபாயிர் என்கிற நூலில் 100 பெரும்பாவங்கள் என்கிற தலைப்பில் கிதாப் எழுதியுள்ளார்கள். அது அரபி மொழியில் உள்ள கிதாபை ஷேக் இமாம் முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து அழகான முறையில் நமக்கு தொகுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு பகுதியை தான் இன்றைக்கு உங்களுக்கு விரிவாக நாம் கூறினோம். அடுத்தடுத்து வர சொர்க்கத்துக்கு தடையான பாவங்கள், அழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள், நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் என்று அடுக்கடுக்காக நிறைய பாவங்களை இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வருகிற வாரம் தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிக்காட்டுகின்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்ஹும் ஸய்யிஆதிகும் வ நுத்கிலுகும் முத்கலன் கரீமா. உங்களுக்கு விளக்கப்பட்ட
பெரும் பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்கள் மற்ற சிறிய பாவங்களுக்கு அதை நாம் பரிகாரமாக்கி உங்களை நாம் கண்ணியமிக்க இடங்களில் நுழைவிப்போம்னு சொல்றான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சொல்றான், நான் சொன்ன பெரும்பாவங்கள் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இது போன்ற பெரும்பாவங்கள், வட்டி வாங்குவது, வட்டி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் செய்வது, பெற்றோருக்கு மாறு செய்வது, பொய் சாட்சி சொல்லுவது, கொலை செய்வது, இது போன்று பெரும்பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது முதன்மையான பாவம், இது போன்று அவதூறு கூறுவது, இது போன்று பெரும்பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் நீங்கள் பாவங்கள் செய்வதா மனிதன். நம்ம நிறைய பயான்ல சொல்லி இருக்கிறோம். அது போன்ற சிறு பாவங்கள் என்ன செய்வோம், நீங்க இந்த பெரும் பாவங்கள் செய்யாம இருந்தீங்களே அதற்கு பகரமா ஆக்கிடுவோம். ஆக்கி உங்களுக்கு மன்னிப்பளித்து உங்களை கண்ணியமிக்க இடங்களில் நுழைய செய்வோம்னா சொர்க்கத்தில் நுழைய செய்வோம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அப்போ மனிதன் சிறு சிறு பாவங்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான். அவ்வப்போது அவன் தௌபா செய்வான், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வான். ஆனால் பெரும் பாவம் செய்து அதிலிருந்து மீளவில்லை என்றால், அதை அறிந்தும் செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு இல்லை என்று சொன்னதாக முதல்ல நம்ம திருமறை வசனத்தில் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று பெரும் பாவங்களில் நம்மை பாதுகாப்பானாக. சிறும்பாவங்களிலும் அவ்வப்போது நாம் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டு மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியார்களாக ஆக வேண்டும் என பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகீமுஸ்ஸலாம்.